சிக்ஸ் அடிச்சு விட்டான்டா. சிக்ஸ் அடிச்சு விட்டான்டா. சூப்பர் போட்டாங்க. சூப்பர் ஓவர். யாரா அவன் நினைச்சான்டா இப்பதான் யாரும் பெரிய குளோன்னு மூவ் ஆக போகுது. ரிசர்வ் பண்ணிட்டு பேட் தூக்கிட்டு வர போறான். ரிசர்வ் பண்ணிட்டு வரனால நிக்கலஸ் புரன் அனுப்பிட. நிக்கலஸ் புரனுக்கு 6 பால் பேட்லயே பட மாட்டேது ப்ரோ. அவன் போட்டா யார் போட்டாலும் என்ன பொறுத்தா மூடிட்டு ஆயுஷ் பதவனிக்கு கொடுத்துடலாம். ஆயுஷ் பதவனி இறங்குவான்டா. ஒன் இதுல யார் ஓவர் போடுவாங்க இப்ப? 6 யாரு? ஸ்பின்னர் நரைனே ஒண்ணுல எல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க. ஸ்பின்னர் போட்டு அடிச்சிருவான் ப்ரோ. வேற யாரும் இல்ல, அவன் தான் இருப்பான். ஏன்னா எதுக்குடா பேட்டை கிட்ட எல்லாம் உடைச்சிட்டு வர சம்பந்தமே இல்லாம? தேவையில்லாத சமிக்கு போய் ஸ்லாட் பால் ப்ரோ. ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாங்க சமிக்கு போய். சமி ஊருக்கே தெரியும் சமி பேட் அப்படிதான் சுத்துவான்னு. ஒரே சுத்துதான் மொரட்டி. எனக்கு ஒரு டவுட், இம்பாக்ட் சப்ல இப்போ ஒரு பிளேயர் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரகுவன்ஷ் அனுப்பிட்டாங்கல்ல, இப்ப பேட்டிங் ஆட வைக்க முடியாதுன்னு அவனை சூப்பர் முடியாது. அப்ப இவங்க மொஷின் கானையே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப பவுலிங் போட முடியாது. மொஷின் கான் பவுலிங் போட முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. என்ன நடக்கும்? சூப்பர் ஓவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் எப்பொழுதுமே அதனாலதான் இம்பாக்ட் பிளேயரை பார்த்து யோசிச்சு வெளியில அனுப்பிச்சு விடணும். ஒரு தடவை பும்ராவெல்லாம் வெளியில அனுப்பிச்சு விட்டுருந்தானுங்க. எனக்கு அப்ப சூப்பர் ஓவர் போனா சரி காமெடியா இருக்கும். அதாவது இன்னும் நரேன் அடிக்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கவே இல்லையடா யாருமே. ஏன்னா அந்த காலத்துல அஜங்கியா மெண்டிஸ்னு ஒருத்தவன் இருந்தான். அவனெல்லாம் விரித்தனமா போட்டு எல்லாரையும் விக்கெட் எடுப்பான். அப்ப வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒரு 2 வருஷம் தான் அவனெல்லாம் இது பண்ணாங்க, உடனே பிடித்தானுங்க. அதே ஃபார்ம்லயே இருக்கானேடா. அதுவும் ஃபார்ம்ல அவனும் மாறல, அவன் மண்டையும் மாறல, எதுவுமே மாறலடா. ஆளும் மாறல, அப்படியே இருக்கா. சிரிக்கவும் மாட்டான், அப்படியே இருக்கான்டா. ஆனா கிளாஷ் இருக்கு. அஸ்வினுக்கும் எனக்கு நிறைய கிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அப்பப்போ புதுசா இந்த ஆக்ஷன் எல்லாம் மாத்தி பண்ணிட்டே இருக்கான். அப்பப்ப லோடிங்க மாத்திரான். ஒரு நாள் மறைச்சிட்டு வரான், பின்னாடி வச்சுட்டு வரான், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் போல. உண்டோன்னு யாரு வருவா? பண்ணிட்டு தானே நீ வேற அடிச்சிருக்கான், கன்ஃபார்மா வந்தா வருவான். அது என்ன கணக்குல அந்த பீமர் 2 பால் தானே பீமருக்கு உள்றது? அதனால வந்து கிரிக் பஸ்ல போட்டிருந்தாங்க. ஒரு பால் வந்து டேஞ்சரஸா இல்ல, 2 பால் டேஞ்சரஸா இருந்தாதான் கொடுப்பாங்க. செகண்ட் பால் அவன் பாடி லைன்ல போடல, வெளில போட்டதுனால இருக்கு. தான் 86 ரன் 4 கேட்ச். நேத்து அடிச்ச ரன்னுக்கு இன்னைக்கு வந்து ஐபிஎல் சேவ் பண்ணிருக்காங்க 4. நேத்து மரமே வளர்க்கலடா, நம்ம இன்னைக்கு வளர்க்கோண்டா மரத்தானே. இப்பதான் சிஎஸ்கே அந்த கிரவுண்ட்ல இருந்து மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தானுங்க. திருப்பி பேட் பால் போட்டு நீங்க போச்சு போறான் தான் ஸ்ட்ரைக். யாரா டிவில பாக்குறா? யாரும் இல்ல. அவசரப்பட்டு சொல்லாது. எல்லாருக்கும் ஈக்குவலா இப்பலாம் வரும். டிவில சீக்கிரம் வருமாடா? ஏன்டா அப்படி பண்ற? அவுட்ரா, ஃபர்ஸ்ட் பாலே அவுட்ரா. எனக்கு வரவே இல்ல இன்னும். விளையாடுறா, நம்ம பேசுனதுதான் சொன்னல. கொஞ்சம் டிக்கெட் புக் பண்ணி எங்கேயாவது அனுப்புங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல எடுத்துக்கிட்டாலும் எங்கேயாவது அனுப்பு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல ஆள் தேவைப்படுதான், அனுப்பிவிடுங்க. இல்லன்னு தெரிஞ்சு எப்படியாவது இறக்கி விடுறானுங்க தான் எனக்கு புரியல. அதனால முடிஞ்சு சுத்தம் பாக்கல. இப்பதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கு இருக்கோம். அவ்வளவுதான், பேட்டை சுத்துவான் பாருங்க. இப்ப படுத்துருவான். ஃபர்ஸ்ட் பாலே படுத்திக்கிட்டு தான். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் பாலே தலைவன் ஸ்டோக் பண்ணி ஆரம்பிக்கணும். 10 ரன். இப்படியுமே கோயங்காவை பத்தி வீடியோ எல்லாம் போட முடியாது தெரியும்ல. கேஸ் போட்டான். அவங்கள வச்சு ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்றது, அவரை பத்தி மெம் போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதான். ஆமா, எல்லாரும் அவனை தப்பா பேசுறாங்க. நம்ம தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போன வீடியோல பேசணும். அது போட்டுடுவோம். உண்மையாவே புரியாம வந்து அடிக்க போறா நம்மள. எம்பளை பத்தி எவ்வளவு பேச
இல்ல ப்ரோ, அந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. இப்ப அந்த வீடியோ எல்லாம் ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அரவிந்த் சொல்லிருப்பான், அவர் பாவுண்டா, அவர் எல்லாரும் திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு அவர் என்ன அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு விடுறேன். நான் கோயங்காக்கு அனுப்பிச்சுடுறேன். அவுட்டு 2 ரன் அடிச்சா வின்ரா. செம்ம கேட்ச்ரா. அபிஷேக் சர்மா கெத்தா வரானே. தோக்குறாங்களேடா இவங்க. அபிஷேக் நாயர் வேற கெத்து காமிக்கிறான். கேகேஆருக்குனே தோக்குறாங்க. எல்எஸ்ஜிக்கும் கேகேஆருக்கு தான் போட்டியேன்னு நினைச்சேன். பவால் வர பேட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் ஆளா பேட்டிங் பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கான்டா மேல. 2 ரன் மாசா வருவானே. எக்ஸ்ட்ரா அவனும் வெட்டி போய் இது வர வாட்செல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். 6 பாலே பிடிக்கலடா அவனும். ஆயிஸ் பத்தனியாவது இறக்கி விட்டுருக்கான் நீ சொன்ன மாதிரி. 6 பால் நீட்டா 6 சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு வருவான். 20 ரன் அடிச்சிட்டு கொடுத்துருப்பான். ஒரு 10 ரன் ஒரு 4 கீர் போயின்னு அடிச்சிருப்பான் ஃபைன் லெக்ல. எங்கேயோ தூக்கி விட்டு வந்துட்டான் பவல். ஸ்ட்ரைட்ல இருந்து லாங்கா தூக்கி விட்டு வந்துட்டான்டா அவன். பாப்போம், நீ கேட்காதீங்கன்னு நம்ப முடியாது. இல்ல 2 ரன்லாம் நீட்டா ஆடுவாங்கடா. ரஹானேவே வருவான்டா 2 ரன்லாம். நானே வரேன்டான்னு. இதெல்லாம் ரஹானேக்கான டார்கெட். வருவான், பாயிண்ட்ல ஒரு ரன்னு, இந்த பக்கம் ஒரு ரன்னு போயிட்டே இருப்பான். இது வேற எல்எஸ்ஜி நம்மளுக்கு நான் ஒரு 5 லட்சம் கொடுறா, சும்மா விளையாண்டுட்டு வரோம். பூரா நான் போனா கூட 2 6 அடிப்பான். ஆட வைக்கல வந்துட்டானே. 10 ரனாதான் அவ்வளவுதானா. அடுத்த வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஒன்னா அடுத்த வருஷம் கொண்டு வரோம். அப்படி முதல்ல பாவம் ஆஸ்திரேலியால கெத்தா இருந்தான்டா. என்னைய கொண்டு வந்து அடிக்க வைக்கிறேன். எல்லாரையும் வச்சிருக்காங்க. அவங்க எங்கம்மா தப்பு பண்ணாங்க. மயங்க் யாதவ்னு ஒருத்தனை 18 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க பாரு. 2 மேட்ச் ஆடுவான் வருஷத்துக்கு அவன். போன மேட்ச் ஆடினா அடி வாங்கினா டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அவன் ஸ்கவுட்டிங் டீம் பண்ற மென்டல்ரா, தற்கொலை தானடா அதெல்லாம். ஃபிட்டே இல்லாத பிளேயர் அவன். ஃபிட்னஸே சுத்தமா இல்லை. ஏன்னா 160 போடுறான் அப்படின்னா 50 போடுறான்னா அதுக்கான அட்லீஸ்ட் பார்த்தாலே தெரியும் ப்ரோ அவன்லாம் தேர்வானா தேர மாட்டானா அப்படின்னு. உம்ரான் மாலிக்கோட எடுத்து வச்சிருக்காம இருக்கான். லைக் எப்படி சொல்றது, ஒரே ஒரு சீசன் பரவாயில்ல பெர்ஃபார்ம் பண்ண, அதுவும் எனக்கு அகைன்ஸ்ட் ஆர்சிபி. அதை வச்சுட்டு ரீடைட் பண்ணி வச்சிருக்காருங்க அவனெல்லாம். ரிங்கு சிங் வேற ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிட்டு சீம் போடுவானே இப்ப. ஆமா, தற்கூடித்தனமான மூவ் இது. இவனெல்லாம் மயங்க் யாதவ்க்குலாம் 18 கோடி வேஸ்ட் பண்றது. ஓவல்னா ஒரு ஆள்னு சூப்பர் ஓவர்ல வந்து பேட்டர்னா எடுத்துட்டு வரானேடா. 2 ரன்னுக்கு அவனையாண்டா இறக்கி விட்டீங்க. அங்கிரித் ரகுவன்ஷி இறக்கி விட்டு மாஸ் பண்ணலாம். அவன் ரன் அவுட் வர ஆயிட்டான். ரிடம்ஷனாவது பண்ணலாம் அவன். 2 ரன் அடிச்சு அழகா கேப்டன்ஷிப்பை கொடுத்து அங்க ரகுவன்ஷிட்ட கொடுத்துட்டு ஓடிடலாம் ரஹானே. அவனே போயிடலாம், டீசெண்டா வெளில போயிருந்திருக்கலாம். மோடிக்கிட்டு ஸ்ரேயஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு வெங்கடேஷரை அனுப்பி விட்டுட்டு நல்லா இருந்திருக்கும் டீம். கேவலாவது வேலை. 25 கோடி கேட்டாலும் கொடுத்துருக்கலாம். ஸ்ரேயஸர் கப்படிச்ச கேப்டன் கொடுத்துறத விட்டு என்னால தேவையில்லாத வேலை தான். பஞ்சாப்காரன் ஃபார்ம் ஆகி கலக்குறான். ஆமா, பஞ்சாப் டீமே உருவாக்கிட்டாங்க பயங்கரமா போய். செவனே தாண்டா போடுறான். கிளம்பு. பால் எடுக்கவே போலேடா, கை தட்டிட்டு வந்துட்டானேடா. அவ்வளவுதான். நிக்கலஸ் புரன் கை தட்டிட்டு வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க எல்எஸ்ஜி. பார்க்கலாம் நாளைக்கு. பார்ப்போம். பாய் பாய் பாய்.